ஹலோ மை டி பீப்புள், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹை ப்ரோ, திஸ் இஸ் நன்மொழி. இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஸ்பாட் த எரர் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஏன் அப்படின்னா பினாக்கிளில் வந்துட்டு கிட்டத்தட்ட 2025 மட்டும் நிறைய கொஷின்ஸ் வந்து ஸ்பாட் த எரரில் கேட்டிருக்காங்க. எடிக்விட்டி பேட்டர்னில் புதுசாக நிறைய கேட்டிருக்காங்களா? ஸோ அதை மட்டும் நம்ம வந்துட்டு 2025 மட்டும் இந்த இதில் பார்க்க போகிறோம். ஏன்னா சிஜிஎல் வந்துட்டு ரொம்ப கிட்ட வந்துருச்சா. நானும் வந்துட்டு ஸ்பாட் த எரர் வந்து இதில் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ ஒய் நாட் உங்களுக்கும் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு. தினத்துக்கும் ஒரு 20 கொஷின்ஸ் மாதிரி இந்த சீரீஸ் போகும். ஓகேவா? இது வந்துட்டு ஸ்பாட் த எரர் ஃபார் சிஜிஎல் ஒன்லி. ஓகே, இதில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ, சிஜிஎல் 2025 என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ வி வில் கவர் இன் திஸ் சீரீஸ். ஓகே, இதில் இன்னைக்கு வந்துட்டு 1 to 20 கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா திஸ் வீடியோ கம்ப்ளீட்டட்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி கமெண்ட் பண்ணிங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் மீ. அது ஒரு பூஸ்டப்பாக அமையும் நான் ஃபர்தர் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இது யூஸ்ஃபுல்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, லெட்ஸ் டைவ் இன். இன்னைக்கு பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின், neither the students nor the teachers were ready for the sudden free drill leading to a moment of confusion before everyone evacuated. ஓகேவா? neither the இந்த மாதிரி neither the students nor the teacher இந்த மாதிரி வந்துட்டாவே மோஸ்ட்லி நம்ம பார்க்க வேண்டிய எந்த எரர் பார்க்கணும்னா முதல்ல வந்து நெய்தர் நார் இப்படி வந்திருக்கா. ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் வந்துச்சு அப்படின்னா வேர்பை தான் செக் பண்ணணும். ஓகே, வேர்பை செக் பண்ணணும். நாருக்கு அப்புறம் என்ன சப்ஜெக்ட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் வேர்பு வந்து போடணும். நாருக்கு அப்புறம் வந்து சிங்குலர் சப்ஜெக்ட் வந்ததுன்னா சிங்குலர் வேர்பு, நாருக்கு அப்புறம் ப்ளூரல் சிங்குலர் சப்ஜெக்ட்னா சிங்குலர் வேர்பு, ப்ளூரலுக்கு அப்புறம் ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்ததுன்னா ப்ளூரல் வேர்பு. ஸோ இங்கே நாருக்கு அப்புறம் சிங்குலர் சப்ஜெக்ட் வந்திருக்கு, அப்போ வாஸ் தான் போடணும். ஓகேவா? இதுதான் இங்கே எரர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The profound implications of the Borgianic quantum theories is still a field still largely inscrutable to the uninitiated remains a contentious subject among the most eminent physicists engaging in spirited academic discourse. ஓகேவா? The profound implications of the போர்கியானிக் சிஸ்டம். ஸோ இங்கே வந்துட்டு ஆஃபுக்கு முன்னாடி வரதா வந்துட்டு மெயின் சப்ஜெக்டாக வரும். ஓகேவா? த ப்ரொஃபவுண்ட் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா, இதுதான் வந்துட்டு மெயினான சப்ஜெக்ட். ஓகே, அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே அந்த சப்ஜெக்டோட அடிஷ்னல் பார்ட் ஆஃப் த சென்டென்சஸ். ஓகே, அதுதான் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ ஆஃபுக்கு முன்னாடி ப்ரொஃபவுண்ட் இம்ப்ளிகேஷன்ஸ்னு வந்துருக்கு. அப்போ அந்த சப்ஜெக்ட் எப்படி இருக்குது? ப்ளூரலாக இருக்குது. ஸோ சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்தால் வேர்ப் எப்படி இருக்கணும்? சிங்குலராக இருக்கணும். சரி, வேர்பும் ப்ளூரலாக இருக்கணும். ஆனால் இங்கே வந்து முதல்ல சப்ஜெக்ட் எங்கே இருக்குன்னு சரி வேர்ப் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். போர்கியானிக் சிஸ்டம் தியரிஸ் ஆர் ஸ்டில் லார்ஜ்லி இன்ஸ்க்ரூட்டபிள் டு த அன்இனிஷியேட்டட் ரிமைன்ஸ்ன்னு வருது பாருங்க. இதுதான் இங்கே வேர்ப். ஓகேவா? இவ்வளோ பெரிய அன்இனிஷியேட்டட் வரையும் இருக்கிற ஒரு கிளாஸுக்கு வேர்ப் வந்துட்டு இதுதான். ஓகே, ஆனால் அந்த எப்பயுமே ஆஃபுக்கு முன்னாடி இருக்கிற சப்ஜெக்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து வேர்ப் சூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே ப்ரொஃபவுண்ட் இம்ப்ளிகேஷன்ஸ்னால் வந்து அது ப்ளூரலாக இருக்குது, அதனால ரிமைன்ஸ் அப்படிங்கிறது சிங்குலர் வேர்ப். அப்போ என்ன வரணும்? ரிமைன் தான் வந்துட்டு இங்கே வரணும். ப்ளூரல் வேர்பான ரிமைன் தான் வரணும். ஓகே, அடுத்தது பாருங்க. The myriad challenges confronting modern urban planners ranging from sustainable infrastructure to social equity often demands an interdisciplinary approach to yield effective solutions. ஓகே, இங்கே வந்துட்டு சேலஞ்சஸை கன்ஃப்ரண்ட் பண்ணுறோம். The myriad challenges confronting modern urban planners ranging from sustainable infrastructure to social equity. ஸோ நம்ம வந்துட்டு இங்கே மெயினான சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நம்ம கன்ஃப்ரண்ட் பண்ணுற சேலஞ்சஸ் தான். மித்தது எல்லாமே அடிஷ்னல் பார்ட்ஸ் தான். ஓகேவா? ஸோ இங்கே சேலஞ்சஸ் அப்படின்றது வந்துட்டு எப்படி இருக்குது? சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருக்குது. அப்போ வேர்பு வந்துட்டு எப்படி இருக்கணும்? ப்ளூரலாக இருக்கணும். ஆனால் இங்கே என்ன எப்படி இருக்குது? வேர்பு வந்துட்டு சிங்குலராக இருக்கணும். அதனால நம்ம வந்து ப்ளூரலாக மாற்றிக்கிறோம். டிமாண்ட். ஓகேவா? டிமாண்ட்ஸ் வராது, டிமாண்டு. ஏன் அப்படின்னா சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருக்கனால ப்ளூரல் வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, மோஸ்ட்லி ஆஸ் ஃபார் அஸ் நான் அப்சர்வ் பண்ண வரையும் 2025 சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டுக்கான எரர் ஸ்பாட்டிங் வந்து நிறைய கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி பினாக்கிள்லேயும் வந்துட்டு பினாக்கிள் கிராமர் புக்குன்னு ஒன்று இருக்கும். அதுலேயும் வந்துட்டு வி ஹாவ் சீன் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். இது இல்லாமல் நீத்து சிங்கும் நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? அந்த 2 வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான எரர் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்துட்டு சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அடுத்த சென்டென்ஸ். த மேனேஜர் அலாங் வித் ஹர் டீம், ஓகேவா, எக்ஸ்பெக்ட்ஸ் தட் த ப்ராஜெக்ட் வில் பி கம்ப்ளீட்டட் பிஃபோர் த டெட்லைன் அண்ட் த ஷால் சப்மிட்ஸ் த ஃபைனல் ரிப்போர்ட் ஆன் ஃப்ரைடே. ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எப்பயுமே எரர் ஸ்பாட்டிங்காக சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் செக் பண்ணலாம்.
இங்க வந்து அலாங் வித் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ் வந்திருக்கா. ஸோ இந்த அலாங் வித் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அலாங் வித்துக்கு முன்னாடி என்ன வருதோ, நெய்தர் நாரில் என்ன பண்ணுவோம், நெய்தர் நார்னா நாருக்கு அப்புறமா வந்துட்டு என்ன சப்ஜெக்ட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி வேர்ப் போடுவோமா. ஆனால் அலாங் வித்தில் அதுக்கு முன்னாடி என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி போடுவோம். ஸோ இங்கே த மேனேஜர்னு வந்துருக்கு. மேனேஜர் வந்து சிங்குலரு, அப்போ பின்னால் வர வேர்ப் வந்து சிங்குலராக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து எரர் இல்லை. ஓகேவா. ஸோ அடுத்த சென்டென்ஸ் போடுறது, the project will be completed. The manager along with her team expects, okay, இதுவரையும் எரர் இல்லை, that the project will be completed before the deadline. இதுல எந்த எரரும் இருக்க மாதிரி தெரியல. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, and they shall submit the final reportனு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பயுமே மாடல் வேர்ப் வரும்போது மாடல் வேர்போட நம்ம எந்த ஒரு வேர்பு போட்டாலுமே அந்த வேர்ப் வந்துட்டு எப்படி இருக்கணும், ப்ளூரல்ல தான் இருக்கணும். தட் இஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் தான் இருக்கும். ஓகேவா. V1 மட்டும் தான் இருக்கும். ஐ மீன் SRES வந்து அது கூட சேர்க்கவே கூடாது. ஓகே, சப்ஜெக்டோட. ஸோ அப்போ சப்மிட்ஸ் இருக்கக்கூடாது, சப்மிட் தான். ஓகேவா. ஐ ஷல் சப்மிட் த புக் அந்த மாதிரி, தே ஷல் சப்மிட் த ஃபைனல் ரிப்போர்ட், இப்படிதான் வரணும். ஓகே, இதுதான் இங்கே எரர். எப்பயுமே ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஃபாலோயிங்ல வந்துட்டு என்னென்ன சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்ல ஏதாவது எரர் இருக்கான்னு பார்த்துட்டு அடுத்த எரர் செக் பண்ண போவோம். ஓகே, அடுத்தது த கமிட்டிஸ் அப்ஜெக்டிவ்ஸ் இன்க்ளூடட் இன்க்ரீசிங் membership, improving communication challenges, and to foster a sense of community among its diverse members. ஓகே, இங்க கம்யூனிட்டிஸ் அப்ஜெக்டிவ்ஸ் இன்க்ளூடட், இங்க கமிட்டிஸ் அப்ஜெக்டிவ்ஸ் வந்துட்டு என்னென்ன இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. இன்க்ரீசிங் மெம்பர்ஷிப், இம்ப்ரூவிங் கம்யூனிகேஷன் சேனல்ஸ். ஓகேவா. ஸோ இது ரெண்டுமே இன்க்ரீசிங், இம்ப்ரூவிங். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு கன்ஜெக்ஷன் அண்டு வருதா, அதுக்கப்புறம் பாருங்களேன், டு ஃபாஸ்டர் அ சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி. இது வந்து இதுல வந்து எரர் என்ன அப்படின்னா அது உங்களுக்கு புதுசா இருக்கும். இதுக்கு பேர் வந்து பேரலலிசம்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இப்போ அண்டு அந்த மாதிரியான கன்ஜெக்ஷன் போட்டு நம்ம வந்துட்டு 2 or 3 ஃப்ரேசஸ் வந்து கனெக்ட் பண்ணும்போது எல்லா ஃப்ரேஸுமே வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்க்ரீசிங் மெம்பர்ஷிப், இம்ப்ரூவிங் கம்யூனிகேஷன், இதெல்லாத்தையும் என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம ஜரண்ட் ஃப்ரேசஸ்னு சொல்றோம். ஓகேவா. ஜரண்ட்னா வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து வருது. அந்த இன்க்ரீசிங் அந்த வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து வர்றது வந்துட்டு நவுனா ஆக்ட் ஆகும். ஓகேவா, நவுனா ஆக்ட் ஆகும், அது பேர் தான் ஜரண்ட். ஸோ இன்க்ரீசிங் மெம்பர்ஷிப், இம்ப்ரூவிங் கம்யூனிகேஷன் அப்படின்னா அது கூட நம்ம என்ன பண்ணிடுறோம், இங்க வந்து டு ஃபோஸ்டர் சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி இருக்கா, அது தப்பு. ஃபோஸ்டரிங் அ சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி அதுதான் வந்து கரெக்ட். ஓகேவா, ஃபோஸ்டரிங் தான் கரெக்ட், டு ஃபோஸ்டர் அப்படிங்கிறது தப்பு. இதோட ரூல் பேர் என்ன அப்படின்னா பேரலலிசம். முன்னாடி என்ன யூஸ் பண்ணியிருக்கோமோ கன்ஜெக்ஷனுக்கு அப்புறம் அதே மாதிரியான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா. அடுத்தது பாருங்க, 6th கொஸ்டின். The unique challenges of the project, including its remote location and the unpredictable weather patterns, makes it unsuccessful completion a testament to the team's resilience. Unique challenges of the project, ஆஃபுக்கு முன்னாடி பார்க்கணும். ஓகேவா. இன்க்ளூடிங் இட்ஸ் ரிமோட் லொகேஷன் அண்ட் த அன்பிரடிக்டபிள் வெதர் பேட்டர்ன்ஸ். ஸோ இந்த மாதிரி கமா வந்துட்டு இந்த மாதிரி சென்டென்ஸ் வந்தாலே ஆஃபுக்கு அப்புறம் வரது எல்லாமே அடிஷ்னல் பார்ட் ஆஃப் த சப்ஜெக்ட். ஓகேவா. ரிமைனிங் சென்டென்சஸ் யூனிக் சேலஞ்சஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், வேர்ப் டிசைட் பண்ணுவோம். ஸோ இங்கே வேர்ப் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ சேலஞ்சஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ப்ளூரல், ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சிங்குலர் வேர்ப் கொடுத்துருக்காங்க. ப்ளூரல் சப்ஜெக்ட்னா ப்ளூரல் வேர்பு மேக் தான் வந்துட்டு இங்கே வரணும், மேக்ஸ் வராது. ஓகேவா, அதுதான் இங்கே வரும். ஓகே, அடுத்தது the venerable institution aims to both preserve ancient texts and promoting critical scholarship among its burgeoning community of young researchers சொல்லியிருக்காங்க. ஓகேவா. the verbal வருது, venerable institution. ஸோ venerable institution, venerableனா ரெஸ்பெக்டட்னு அர்த்தம். ஓகேவா. venerable institution aims. ஓகே, வெனரபிள் இன்ஸ்டிடியூஷன் வந்து சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ சிங்குலர் வேர்ப் வந்திருக்கு, இங்கே எரர் கிடையாது. டு போத் அப்படின்னு வந்திருக்கா, டு போத் ப்ரிசர்வ் ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட் அண்ட் ப்ரொமோட்டிங். இங்கே பாருங்க, போத் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு ஃபாலோ பண்ணுற கன்ஜெக்ஷனும் அண்டு தான் வரணும். ஓகேவா. இதுலேயும் வந்துட்டு பேரலலிசம் ஃபார்முலா தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். போத் ப்ரிசர்வ்னு வந்துருச்சு, அப்போ அடுத்து வர சென்டென்ஸ் எப்படி இருக்கும், அண்டு ப்ரொமோட்டிங்னு வரக்கூடாது. ஓகேவா. போத் ப்ரிசர்வ் அண்டு ப்ரொமோட் தான் கரெக்ட். ஓகே, ஸோ அப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரொமோட்டிங், போத் ப்ரிசர்வ் அண்ட் ப்ரொமோட் தான் எழுதணும். ப்ரொமோட்டிங் கிரிட்டிக்கல், ப்ரொமோட் கிரிட்டிக்கல் ஸ்காலர்ஷிப். இங்கே ஏன் ப்ரிசர்வ் அண்ட் ப்ரொமோட் வந்துட்டு போடுறோம் அப்படின்னா முன்னாடி வந்துட்டு என்ன இருக்குது, முன்னாடி வந்துட்டு வேர்பை வந்து நம்ம நார்மலாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ப்ரொமோட்டிங்னு கண்டினியூஸ் டென்ஸில் போடக்கூடாது. ஓகேவா. ப்ரொமோட்டிங் அப்படின்னு போட்டால் இங்கே வந்து ஜெரன் ஃப்ரேஸாக போயிடும், அங்கே வந்து ப்ரொமோட் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ப்ரிசர்வ் அண்ட் ப்ரொமோட். பேரலலிசம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எப்படி வந்திருக்கோம், ஃபாலோயிங் அண்டுக்கு அப்புறம் அதே மாதிரி தான் வந்துட்டு வரணும்.
ஓகேவா, இதுதான் வந்துட்டு parallelismோட ரூல். அடுத்தது பாருங்க 8th சென்டென்ஸ். The profound impact of digital technology on societal norms, a phenomenon universally acknowledged by the sociologists, are increasingly becoming a topic of interdisciplinary academic debate. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பார்க்கணும், வேர்பு பார்க்கணும். வேர்பு பார்த்ததுக்கு அப்புறமா சப்ஜெக்ட் வேர்பு பார்க்கணும், இல்லாட்டி வேறு ஏதாவது இது இருக்கான்னு அனலைஸ் பண்ணுவோம். ஓகேவா, ப்ரொஃபவுண்ட் இம்பேக்ட் அதுதான் வந்துட்டு இங்கே மெயினான இது. ப்ரொஃபவுண்ட் இம்பேக்ட் ஒரு அதிர்வை வந்து ஏற்படுத்தியிருக்கு. டிஜிட்டல் டெக்னாலஜி அண்ட் சோஷியல் நார்ம்ஸ் அண்ட் ஃபினாமினல் யூனிவர்சலி அக்னாலஜி பை த சோஷியாலஜிஸ்ட். ஓகேவா, இது மாதிரி அதிர்வை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லிட்டாங்க. இங்கே ப்ரொஃபவுண்ட் அதிர்வு அது வந்து சிங்குலர், அப்போ சிங்குலர் வேர்பு இஸ் தான் யூஸ் பண்ணணும். என்ன இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க ஆர், அப்போ அதுதான் வந்து இங்கே எரர். ஓகேவா, அடுத்தது போவோமா. ஓகே, இப்போ 9th சென்டென்ஸ் பாருங்க. She was confident that her plan would succeed, for it was not only innovative but also it was thoroughly tested by an independent team. இங்க not only வந்தா என்ன வரணும், but also வரணும். ஓகேவா, பின்னால ஒரு சென்டென்ஸ் கனெக்ட் பண்ணும்போது இங்க அந்த மாதிரி ஃபாலோ ஆயிருக்கா? ஏன்னா நாட் ஒன்லி பட் ஆல்சோன்னு பார்த்தோன்னே நமக்கு அதுதான் தோணும். பட் ஆல்சோ அப்போ கரெக்டாக வந்திருக்கு. அப்போ இங்கே எரர் என்ன, சப்ஜெக்ட் வேர்பு பார்க்கலாமா. ஷி வாஸ் கான்ஃபிடென்ட், ஸோ வாஸ் கான்ஃபிடென்ட் இது பாஸ்ட் டென்ஸ். அப்போ சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டில் பாஸ்ட் டென்ஸில் அவ்வளோக்கா எரர் இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே, பட் ஹேர் பிளான் வுட் சக்சீட் ஃபார் இட் வாஸ், இங்கேயும் வந்துட்டு பாஸ்ட் டென்ஸ் வந்துருச்சு. அப்போ கரெக்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ எங்கே தான் வந்துட்டு எரர் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபார் இட் வாஸ் நாட் ஒன்லி இனோவேட்டிவ் பட் ஆல்சோ இட் வாஸ் தரவ்லி டெஸ்டட். இட் வாஸ் தரவ்லி டெஸ்டட்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இங்கே பாருங்க, இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின். நாட் ஒன்லிக்கு அப்புறமே வந்துட்டு, நாட் ஒன்லிக்கு முன்னாடியே வந்துட்டு வி ஹாவ் அ வேர்ப். ஓகேவா, என்னது இது வந்துட்டு இன்னோவேட்டிவ் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இதை வந்து தரவாகவும் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே இனோவேட்டிவ் அண்ட் தரவாக டெஸ்ட் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு ஒரே கிளப் பண்ணி ஒரே பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம் நம்ம. ஓகேவா, அப்போ இங்கே வந்து ஒரு வேர்பு போட்டால் போதும். ஓகே, அப்போ இங்கே தேவையில்லாமல் வந்துட்டு இங்கே 2 வேர்ப் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகே, இது வந்துட்டு ஒரு மாதிரி எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே நம்ம எக்ஸ்ட்ராவாக இருக்கிற இந்த நாட் ஒன்லிக்கு முன்னாடி இருக்கிற வேர்ப் வந்துட்டு பெர்ஃபெக்ட். ஃபார் இட் வாஸ் நாட் ஒன்லி இனோவேட்டிவ், இதோட சேம் சென்டென்ஸ் தான் இதுவும். இதுக்கு வந்து தனியாக இங்கே வந்துட்டு பட் ஆல்சோ இட் வாஸ் தரவ்லி டெஸ்டட், அது வந்து தேவையில்லாதது. ஸோ அதை வந்து நம்ம வந்து நெகேட் பண்ணிடுவோம். ஓகேவா, பட் ஆல்சோக்கு அப்புறம் டைரக்டாக தரவ்லி டெஸ்டட் அப்படின்ற சென்டென்ஸ் வந்து வரும். ஓகேவா, இதுதான் இதில் எரர். நாட் ஒன்லி பட் ஆல்சோ, ஏற்கனவே நம்ம நாட் ஒன்லி பட் ஆல்சோக்கு வி ஹாவ் யூஸ்ட் அந்த பார்ட் ஆஃப் சென்டென்ஸ்க்கு நம்ம ஒரு வேர்ப் யூஸ் பண்ணிட்டோம். பட் ஆல்சோக்கு அப்புறம் வர இந்த இதுதான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்துட்டு தேர்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் தான் வந்துட்டு எரர். ஓகேவா, அடுத்தது பாருங்க. When the ancient philosophers believed about the nature of reality and the purpose of human existence remain a subject of intense debate among contemporary thinkers. So இங்க பாருங்க, what the ancient philosophers believed. ஸோ இங்கே வந்து ஏன்ஷியன்ட் ஃபிலாசபர் என்ன பிலீவ் பண்ணாங்களோ அபவுட் த நேச்சர் ஆஃப் ரியாலிட்டியை பற்றி வந்துட்டு அவங்க என்ன இது பண்ணாங்க, அவங்க என்ன திங்க் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இங்கே வந்துட்டு இம்பார்ட்டண்ட். ஓகேவா, வாட் ஏன்ஷியன்ட் ஃபிலாசபர் பிலீவ்ட் அபவுட் த நேச்சர் ஆஃப் ரியாலிட்டி, இங்கே நேச்சர் ஆஃப் ரியாலிட்டியை தான் வந்துட்டு அவங்க திங்க் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அப்போ இங்கே வந்து சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டில் தான் வந்துட்டு லைக்லி மிஸ்டேக் வர மாதிரி இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே, அப்போ when the ancient philosophers believed about the nature of reality, ancient philosophers வந்து they have believed, என்ன பிலீவ் பண்ணாங்க, ஒரு நேச்சர் ஆஃப் ரியாலிட்டியை பிலீவ் பண்ணாங்க. ஸோ எங்கள் மெயின் சப்ஜெக்ட் வந்துட்டு நேச்சர் ஆஃப் ரியாலிட்டி தான். ஓகேவா, அந்த பர்பஸ் ஆஃப் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ அதோட பர்பஸ் ஆஃப் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸும் நேச்சர் ஆஃப் ரியாலிட்டி என்ன பிலீவ் பண்ணாங்க அப்படின்னா, பிலீவ் அபவுட் த நேச்சர் ஆஃப் அந்த பர்பஸ் ஆஃப் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ் ரிமைன். இங்கே வந்துட்டு பர்பஸ் ஆஃப் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸும் வந்துட்டு மெயினான சப்ஜெக்ட். ஓகேவா, இது ரெண்டுமே வந்துட்டு சிங்குலராக இருக்கனால we will use singular verb remains, not remain. ஓகே, ஸோ அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாமா. 11th கொஷின். 11th கொஷினில் the increase in the number of unresolved cases and the lack of clear guidelines from the authorities has contributed significantly to the confusion and surrounding the recent procedural changes. ஓகேவா, இதில் பாருங்கள், நமக்கு வந்துட்டு எப்பயுமே நம்ம சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் தானே ஃபஸ்ட்டு செக் பண்ண சொல்லியிருக்கேன். த இன்க்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் அன்ரிசால்வ்டு கேசஸ் அண்ட் த லேக் ஆஃப் கிளியர் கைட்லைன்ஸ். ஸோ இங்கே வந்து 2 சப்ஜெக்ட் சென்டென்சஸ் இருக்குது. ஓகேவா, 2 சப்ஜெக்ட் ஃப்ரேசஸ் வந்துருக்கு. அப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு வந்திருக்க வேர்வை பாருங்கள், ஹேஸ் வந்திருக்கு.
அண்டு போட்டு 2 சப்ஜெக்ட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்தால் நமக்கு வந்துட்டு வேர்ப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ளூரலாக மாறி இருக்கும். ஸோ இங்கே ஹேஸ் வராது, ஹேவ் தான் வந்து கரெக்ட். ஓகேவா? ஏன்னா இங்கே வந்து அண்டு போட்டு 2 சப்ஜெக்ட் வர்றதுனால 2 சப்ஜெக்ட்னா ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு ப்ளூரல் வேர்பு, அப்போ ப்ளூரல் வேர்ப் ஹேவ் தான் போடணும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, த லிஸ்ட் ஆஃப் ரெக்கமெண்ட் கேண்டிடேட்ஸ் ஃபார் வேரியஸ் ரீஜனல் போஸ்ட் வேர் prepared in haste without proper background checks, which resulted in severe administrative complications during the initial phase of deployment. ஓகே, நம்ம வந்து கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணுறதுல வந்துட்டு டக்குன்னு கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணுறதுனால அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் நம்ம எரர் கண்டுபிடிக்கிறோம் இந்த சென்டென்ஸில். த லிஸ்ட் ஆஃப் ரெக்கமெண்டட் கேண்டிடேட்ஸ், ஸோ இங்கே ஒரு லிஸ்ட்டை தான் விட்டுருக்காங்க ரெக்கமெண்டட் கேண்டிடேட்ஸ்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயுமே சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் இது பண்ணிடலாம், அது இல்லாட்டி வேறு மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிக்கலாம். லிஸ்ட் ஆஃப் ரெக்கமெண்டட் கேண்டிடேட்ஸ் ஃபார் வேரியஸ் ரீஜனல் போஸ்ட். ஸோ ரீஜனல் போஸ்ட்டுக்கு வந்துட்டு ஒரு லிஸ்ட் விட்டுருக்காங்க. வெர் ப்ரிப்பேர்டு இன் ஹேஸ்ட், வெர் ப்ரிப்பேர்டு, ஆமாம் வாஸ் ப்ரிப்பேர்டு தானே வரணும், ஏன்னா லிஸ்ட் அப்படிங்கிறது சிங்குலரு. ஆஃபுக்கு முன்னாடி என்னவோ அதுதான் பார்க்கணும். ரெக்கமெண்டட் கேண்டிடேட்ஸ் வந்து ப்ளூரலாக இருக்கு, அப்போ இங்கே வந்து வெறு தான் வரும்னு சொல்லி போட்டுறாதீங்க, அது தப்பு. ஓகேவா? ஸோ லிஸ்ட் வந்து சிங்குலராக, அதனால சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணோம். இங்கே வந்துட்டு வெறு வராது, என்ன வரும், வாஸ் தான் வரும். ஸோ இங்கே வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் தான் வந்து எரர். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். இங்கே 13th பார்க்குறீங்களா? 13th வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான எரர் இருக்குது, ஆனால் அதை நம்ம கவனமாக பார்க்கணும். த பிரின்சிபல் எம்ஃபசைஸ் தட் இட் வாஸ் நாட் ஒன்லி அ லேக் ஆஃப் ஃபண்டிங் ஃபார் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் that disheartened the students, but the inconsistent support from the parents and faculty members, while despite being crucial for success, contribute to a decline in overall participation rates. ஓகேவா? ஸோ நம்ம கண்ணு ஆட்டோமேட்டிக்காக நாட் ஒன்லி வந்தால் கண்டிப்பாக பட் ஆல்சோவை தேடும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பட் தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் சென்டென்ஸ் எரரான்னு கேட்டிங்கன்னா இது சென்டென்ஸ் எரர் கிடையாது. நாம் அந்த மாதிரி பார்த்தா அது நம்ம தப்பு தான். ஓகேவா? ஸோ இங்கே நாட் ஒன்லி வந்துட்டு சில இடத்துல பட் மட்டுமே போட்டாலும் அந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டு தான். ஓகேவா? இட் மேக்ஸ் சென்ஸ். ஆனால் இங்கே வந்துட்டு இன்னொரு எரர் இருக்குது. ஓகே, பிரின்சிபல் எம்ஃபசைஸ்ட் நாட் ஒன்லி அ லேக் ஆஃப் ஃபண்டிங் ஃபார் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இங்கே நாட் ஒன்லி அ லேக் ஆஃப்னு கொடுத்துட்டாங்களா? இங்கே இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட் என்ன, எம்ஃபசைஸ், இட் வாஸ், இதெல்லாம் வந்துட்டு முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்சஸில் வந்துட்டு எல்லாமே பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. இப்போ அதெல்லாம் நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கலாம். லேக் ஆஃப் ஃபண்டிங் ஃபார் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னு இருக்கா, அதுதான் வந்துட்டு இப்போ இங்கே இம்பார்ட்டண்ட்டான நம்ம சப்ஜெக்டாக எடுத்துக்கணும் ஃபாலோயிங்கான வேர்புக்கு. எங்கே அடுத்து ஃபாலோயிங் வேர்ப் இருக்குது, ஃபண்டிங் ஃபார் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் டிஸார்டர் பட் த இன்கன்சிஸ்டன்ட் சப்போர்ட் ஃப்ரம் பேரண்ட்ஸ் அண்ட் ஃபேக்கல்ட்டி விச் டிஸ்பைட் பீயிங் க்ரூஷியல் ஃபார் சக்ஸஸ். இதுதான் இவ்வளோ பெரிய சென்டென்ஸ். லேக் ஆஃப்லேருந்து சக்ஸஸ் வரையும் வந்துட்டு ஒரு பார்ட் ஆஃப் சென்டென்ஸ் இருக்குது. அதுக்கு தான் கான்ட்ரிபியூட் அப்படின்ற இந்த வேர்ப் வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு இந்த வேர்ப் வந்து சிங்குலராக இருக்கா ப்ளூரலாக கொடுத்துருக்காங்க. லேக் ஆஃப் ஃபண்டிங் தான் இப்போ இங்கே இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வேர்பு போடணும். ஆனால் இங்கே என்ன போட்டிருக்காங்க, லேக் ஆஃப் ஃபண்டிங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட், ஆனால் நம்ம என்ன போடுவோம், சிங்குலர் வேர்ப் போடுவோம். ஆனால் இங்கே வந்து கான்ட்ரிபியூட்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் எரர். ஓகேவா? நாட் ஒன்லி பட் ஆல்சோ எரரை போட்டுறாதீங்க. நானும் அதே தப்பு தான் வந்துட்டு நான் பண்ணேன். ஸோ இங்கே வந்துட்டு நம்பர் 2 வந்து எரர் கிடையாது, நம்பர் 3 தான் எரரு. கான்ட்ரிபியூட்ஸ்ன்னு வரணும். ஓகேவா? த பிரின்சிபல் எம்ஃபசைஸ் தட் இட் வாஸ், அதோட வந்துட்டு அதோட பார்ட்டு முடிஞ்சு போயிடுச்சு, அந்த சென்டென்ஸோட பார்ட்டு. நாட் ஒன்லி அதுக்கப்புறம் வந்துட்டு புதுசாக ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்குது, அ லேக் ஆஃப், அதுக்கப்புறமே வந்துட்டு புதுசாக வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ரேசஸ் வந்து வருது. அந்த ஃப்ரேஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வேர்பு போட்டாகணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரியான வேர்பு வந்து கரெக்டாக வந்துட்டு நம்ம வந்துட்டு கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணும்போது அது தப்பாக கொடுத்துருக்காங்க, அதனால வந்து கான்ட்ரிபியூட்ஸ் போடுறோம். ஓகேவா? 14th சென்டென்ஸ் பாருங்கள். இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான சென்டென்ஸ். ஓகே, த ப்ரொபோசல் சீக்ஸ் டு நெய்தர் எக்ஸ்பேண்ட் existing facilities nor hire additional staff members until the budget allocation for the fiscal year is confirmed. இதில் வந்துட்டு எரர் வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸில் தான் இருக்குது. இது எனக்கே ரொம்ப புதுசாக இருந்தது இந்த ரூலு, நீங்களும் படித்து வச்சுக்கோங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இங்கே வந்து த ப்ரொபோசல் சீக்ஸ் டு நெய்தர் எக்ஸ்பாண்ட் இருக்குல்ல, இதுதான் வந்து எரரு. இது ஆக்சுவலி எப்படி வரணுமாமா, சீக்ஸ் டு எக்ஸ்பேண்ட் அதுக்கப்புறம் தான் நெய்தர் வரணுமா. ஓகேவா? ஸோ 2 நெய்தரும் வந்துட்டு ஒன்றா வரக்கூடாது. அந்த 2க்கு அப்புறம் ஒரு இன்ஃபினிட்டுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நம்ம நெய்தர்ன்ற வார்த்தை, நெய்தர் நார்ன்ற சென்டென்ஸ் வந்துச்சு அப்படின்னா, நெய்தர் நாரில் வந்துட்டு நெய்தர் நார் அப்படின்ற சென்டென்ஸில் 2 அப்படிங்கிற இன்ஃபினிட்டிவ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்துட்டு அந்த இன்ஃபினிட்டிவ் வந்து நம்ம சேர்த்து தான் எழுதணும். இன்ஃபினிட்டிவ்னா என்ன,
2 + verb 1 அதுதான் நம்ம இன்ஃபினிட்டிவ்னு சொல்றோம். அதை சேர்த்து எழுதுனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து நெய்தரே யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இதுதான் இந்த சென்டென்ஸோட எரர். இப்படிதான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. த ப்ரொபோசல் சீக்ஸ் டு நெய்தர் எக்ஸ்பாண்ட் இருக்கா, அப்ப அதுதான் இங்க சென்டென்ஸ் எரர். இங்க சீக்ஸ் டு எக்ஸ்பேண்ட், இந்த நெய்தரை வந்துட்டு பின்னால கொண்டு போயிடணும். எக்ஸ்பேண்ட் neither existing facilities nor hire additional staff members. இந்த சென்டென்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு எடுக்கூட்டியில் இந்த மாதிரியான கொஞ்சம் குதர்க்கம் தான் வந்துட்டு எரர் ஸ்பாட்டிங்ல கேட்குறாங்க. அடுத்து வந்து 15th ஒன், the committee which observe multiple departments has been granted additional funds to implement the new sustainability policies across all regional offices. ஓகேவா, ஸோ இங்கே இந்த கமிட்டி அப்படிங்கிறது கலெக்டிவ் நவுன். ஓகே, the committee which oversees அப்படின்னு கொடுத்துட்டாங்க மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகே, அதெல்லாம் ஒன்று ஓவர்சீ மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ். இங்கே சப்ஜெக்டுக்கு வேர்ப் அக்ரிமெண்ட் வந்துருக்கு பாருங்க. இந்த கமிட்டிங்கிறது கலெக்டிவ் நவுனு ஒன்றாவே தான் ஆக்ட் ஆகும், ஒரே கமிட்டியாக தான் ஆக்ட் ஆகுது. அது வந்து கலெக்டிவ் நவுனு. ஓகேவா, அப்போ வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம வந்து சிங்குலர் நவுனாக தான் வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ விச் ஓவர்சீ, இங்கே ஓவர்சீங்கிறது தான் வேர்பு. அது வந்து எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, ப்ளூரல் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு சிங்குலர் ஃபார்ம் தானே போடணும். அப்போ ஓவர்சீஸ் தான் வந்துட்டு இங்கே எரர். ஓகேவா, அடுத்த சென்டென்ஸ் போலாமா. 16th, the emergence of the new infectious variants amid inconsistent global vaccination efforts have reignited debates on public health preparedness and international cooperation. So the emergence of new infectious variants. Okay, இங்க நியூ இன்ஃபெக்ஷன்ஸ் வேரியன்ஸோட எமர்ஜென்ஸ் தான் வந்து இங்க இருக்கு. அமிட் இன்கன்சிஸ்டன்ட் குளோபல் வேக்சினேஷன் எஃபர்ட்ஸ் ஹேவ் ரீஇக்னைட்டடா, ஹேஸ் ரீஇக்னைட்டடா. ஆஃபுக்கு முன்னாடி என்ன இருக்கு, எமர்ஜென்ஸ். அது வந்துட்டு என்னது, சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ நம்ம என்ன போடணும், சிங்குலர் வேர்ப் போடணும். அப்போ வந்துட்டு என்ன வரும், ஹேஸ் தான் வரும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஹேவ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் எரர், ஹேஸ். ஓகேவா, அடுத்து 17th சென்டென்ஸ் பாருங்க. 17th சென்டென்ஸ் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமான சென்டென்ஸ். எடுக்குவேட்டியில் எல்லாமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் கேட்டிருக்காங்க எரர் ஸ்பாட்டிங்க. நம்ம ரொம்ப அனலைஸ் பண்ணி தான் போட வேண்டியதாக இருக்கும். ஓகேவா, தட் த எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்ஸ் கான்ட்ரடிக்ட் ப்ரையர் ஃபைண்டிங்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் எஸ்டாப்ளிஷ்டு தியரிஸ் சஜஸ்ட் that the need for further investigation into the novel methodology. ஓகே, இந்த தட் அப்படிங்கிற சென்டென்ஸ் வந்து ஸ்டார்டிங் இருக்குது. எப்பயுமே நம்ம நார்மலாக வந்துட்டு சப்ஜெக்ட் வச்சுட்டா, நார்மலான சப்ஜெக்ட் இல்லை ப்ரொனவுன் வச்சு தான் வந்து ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இங்கே வந்து தட்டு வச்சு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ இங்கே இந்த தட்டை தான் வந்து நம்ம சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா, இது வந்து தட்டு கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓப்பனிங் சென்டென்ஸ் வந்து தட்டு வந்துச்சு அப்படின்னா அது கூட வரது எல்லாமே வந்துட்டு அதோட கிளாஸாக மாறிடும். தட் த எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்ஸ் கான்ட்ராடிக்ட் ப்ரையர் ஃபைண்டிங்ஸ். இங்கே கான்ட்ராடிக்ட் அப்படிங்கிறது அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்ஸை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு எரர் இல்லை. ஓகே, அண்ட் சேலஞ்சஸ் எஸ்டாப்ளிஷ்டு தியரிஸ் சஜஸ்ட். ஸோ சப்ஜெக்ட் வந்து அதோட வேர்பை வந்துட்டு செக் பண்ணோம். இங்கே வந்து சப்ஜெக்ட் எது, தட்டு மட்டும்தான் சப்ஜெக்ட். ஓகேவா, தட்டோட சம்மந்தப்பட்ட சென்டென்ஸ் எதையுமே நம்ம இந்த வேர்போட லிங்க் பண்ணக்கூடாது. ஏன்னா தட் அப்படிங்கிறது வந்துட்டு ஓப்பனிங் சென்டென்ஸாக வரும்போது, ஓகேவா, தட் அப்படிங்கிற கிளாஸ் வந்துட்டு ஓப்பனிங்காக வரும்போது, ஓப்பனிங்கோட வரும்போது தட்டை வச்சு தான் நம்ம பின்னால் வர வேர்பை வந்து மெயின் வேர்பு பார்க்கணும். மெயின் வேர்பு இங்கே அப்படின்னா சஜஸ்ட். ஸோ இங்கே தட்டு வந்து சிங்குலராக வந்திருக்கனால சஜஸ்ட் வந்துட்டு சிங்குலராக வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து எரர் இல்லை. அப்புறம் பாருங்க, எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்ஸ் கான்ட்ராடிக்ட்டுங்கிறது ரிசல்ட்ஸுக்கு வந்துட்டு வந்துருச்சு. இந்த ஃப்ரேஸில் இருக்கிற இந்த சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருக்கிறனால இங்கே வந்து கான்ட்ராடிக்ட்டுங்கிறது ப்ளூரல் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுலேயும் தப்பு இல்லை. அண்ட் சேலஞ்சஸ்னு வந்திருக்கா, இங்கே தான் வந்து எரர். ஏன்னா இங்கே வந்துட்டு அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்டை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதுதானே இம்பார்ட்டண்ட்டான இங்கே வந்து சப்ஜெக்ட். எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்ஸை வச்சு தான் இங்கே வந்துட்டு கான்ட்ராடிக்ட் பண்ணுறாங்க. சாரி, இங்கே எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்ஸை வச்சு தான் இங்கே வந்துட்டு நம்ம வந்து கான்ட்ராடிக்ட்டும் பண்ணுறாங்க, அதே மாதிரி சேலஞ்சும் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ப்ளூரலாக இருக்கிறப்போ கான்ட்ராடிக்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டு ப்ளூரலாக இருக்கணும். அதே மாதிரி தான் சேலஞ்ச் அப்படின்ற வார்த்தையும் வந்துட்டு ப்ளூரலாக இருக்கணும். ஸோ இங்கே சேலஞ்சஸ் வராது, சேலஞ்ச் வரும். ஓகேவா, அடுத்தது யாராவது பாருங்க. 18th சென்டென்ஸு, ஷி ஹேட் பேர்லி ஃபினிஷ்ட் ரைட்டிங் ஹர் எஸ்ஸே then the power went out leaving her work unsaved and her progress lost. So she had barely finished writing her essay. barely அப்படின்ற வார்த்தை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், barely அப்படின்னு வார்த்தை வந்துச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் பின்னால் வர கனெக்ட் ஆகிற இது வந்துட்டு வேர்டு வந்துட்டு வென்னா தான் வருது. நான் எப்படி சொல்லியிருக்கேன், நாட் ஒன்லி பட் ஆல்சோ, நெய்தர் வந்தால் நார் வரும். அந்த மாதிரி வந்து பேர்லி வந்தால் வென் தான் வரணும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, தென் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து எரர்.
ஓகேவா? இப்போ தென் அடிச்சுட்டு வென் தான் போடணும். ஓகே, அடுத்து வந்து 19th சென்டென்ஸ் பாருங்க. 19th சென்டென்ஸ்ல என்ன எரர்? The professor postponed the discussion until the research would be published to maintain confidentiality of the findings. ஓகே, இந்த ப்ரொஃபஸர் வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு, அவரோட டிஸ்கஷன் வந்து போஸ்ட்பான் பண்ணிட்டாரு. ஏன் போஸ்ட்பான் பண்ணாரு? அவரோட ரிசர்ச்சோட ஃபைண்டிங்ஸ் வந்துட்டு வர வரையும் வந்து அவர் வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண மாட்டேன், அவர் ரிசர்ச்சை பற்றி டிஸ்கஸ் பண்ண மாட்டாராமா. அவரோட டிஸ்கஷனே வந்துட்டு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காரு அன்லஸ் அன்டில் அவரோட ஃபைண்டிங்ஸ் அண்ட் ரிசர்ச் வந்து பப்ளிஷ் ஆகுற வரையுமே. ஓகேவா? அப்போ இங்கே வந்துட்டு ஃபியூச்சர் டென்ஸை தான் சொல்கிறாங்க. இங்கே would be published அப்படிங்கிறது வந்துட்டு தேவையில்லாமல் கொடுத்துருக்காங்க. அங்கே எரரே வந்துட்டு would be published தான். அங்கே என்ன வரணும் அப்படின்னா would be publishedனு வரக்கூடாது. ஓகே, the professor postponed the discussion until அப்படிங்கிறது வந்துட்டு ஃபியூச்சர் டென்ஸை குறிக்குது. until the research is published சிம்பிளாக போட்டணும், is published தான் வரணும். ஓகேவா? would be publishedங்கிறது அங்கே எரர். ஓகே, அடுத்தது பாருங்க. where she have to known about the danger, she might have taken different precautions to ensure her safety and avoid the unfortunate incident. where she have known to இங்கே வந்துட்டு இது வந்து if class sentence மாதிரி வருது. ஓகேவா? be verb வந்துட்டு முன்னாடி போட்டாங்கன்னா be verb வந்து ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு அந்த if class sentence அந்த மாதிரி இருந்ததுனால் இந்த மாதிரி ஆபத்து இருக்கிறதுன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா நம்ம அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து முன்னெச்சரிக்கை ஏதாவது நடவடிக்கைகள் எடுத்திருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சென்டென்ஸ் இருக்கு. ஸோ அந்த இஃப் கிளாஸ் மாதிரி வருது. வெர் ஷீ டு ஹாவ் நோன் அபவுட் த டேஞ்சர் இந்த மாதிரியான ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷனே இருக்கக்கூடாது, அது தப்பு. ஓகேவா? இஃப் ஷீ ஹேட் நோன் அபவுட் த டேஞ்சர்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ சென்டென்ஸ் வந்துட்டு இஃப் ஷீ ஹேட் நோன் அபவுட் த டேஞ்சர். ஓகே, இதுதான் வந்துட்டு நமக்கு ப்ராப்பரான சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர். ஆனால் இங்கே இன்வர்ஷனில் எழுதியிருக்காங்க. இன்வர்ஷன்னா என்ன அப்படின்னா இருக்கிற பீவர்பை முன்னாடி போட்டுட்டு பீவர்பை வந்துட்டு சென்டென்ஸ் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் ரிமைனிங் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் எழுதுறது தான் இன்வர்ஷன். ஸோ இங்கே வந்து இன்வர்ஷன் வந்துட்டு நான் இருக்கிறனால நமக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். இஃப் கிளாஸில் வந்துட்டு 2 வேர்ப் வந்துச்சுன்னா 3 வேர்ப் வரும். ஓகேவா? ஸோ ஷீ மைட் ஹாவ் நோன்னு பின்னாடி இருக்கா, ஹாவ் நோன் மைட் ஹாவ் நோன்னு 3 வேர்ப் இருக்கனால முன்னால் வரும்போது ஹேட் நோன் 2 வேர்ப் இருக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே ஹேட் நோன் இப்போ இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இன்வர்ஷனில் இருக்கிறனால இதை வந்துட்டு நம்ம வந்து இந்த பி வேர்பை வந்து முன்னாடி போடணும். இங்கே வேற அப்படிங்கிறத வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டு நம்ம என்ன போடணும், ஹேட் ஷீ அப்படின்னு போட்டு ஆரம்பிக்கணும். ஹேட் ஷீ டு ஹாவ் நோன்னுலாம் வராது. had she known about the danger, she might have taken different precautions to ensure her safety and avoid the unfortunate incident. இப்படி தான் வந்து சென்டென்ஸ் வந்து வந்திருக்கணும். ஸோ சென்டென்ஸ் எரர் வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தான். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க 20 கொஸ்டின் நம்ம பார்த்துருப்போம். 20 கொஸ்டினுமே சில 5 கொஸ்டின் மட்டும் தான் ஈஸி, மிச்சது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம இந்த சீரீஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம். நானும் லேர்ன் பண்ணுவேன், நீங்களும் லேர்ன் பண்ணுவீங்க. சிஜியில் நல்ல மார்க்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.